வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. ஒரு செய்தி வந்திருக்கு, பட் அதிகாரப்பூர்வமாக வரல. சும்மா பேசிட்டு இருக்கிறாங்க. அது நடந்தால் மக்களுக்கெல்லாம் ஜாலி தான், பட் நடக்குமான்னு தெரில. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை ஆரம்பத்தில் ஒரு 27 மாதம் பெண்டிங் கழித்து அதுக்கு பிறகு தான் வந்துச்சு. ஸோ அந்த 27 மாதத்துக்குள்ள அமௌண்ட்டு 27,000 ரூபாய். அதை இப்போதைக்கு ஒரு 10,000 கொடுத்துட்டு மீதி எலெக்ஷனுக்கு அப்புறம் மீதி தருவோம் அப்படின்னு திமுக வாக்குறுதி சொல்லுமா அப்படின்னு மணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் மணி, ஒரு மகளிருக்கு 27,000 அப்படின்னா 1,30,00,000 மகளிருக்கு எவ்வளோ பணம் செலவாகும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. பட் திமுக இதுவரைக்கும் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியலை. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பத்திரிகையாளர் அவரோட கணிப்பை சொல்லியிருக்கிறாரு. திமுக தேர்தல் வாக்குறுதியாக அளிக்கலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் அவங்க வாக்குறுதி எப்போ கொடுக்காங்களோ அப்போ தான் நம்ம அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும். அதாவது என்ன கருத்துனா, அந்த 27,000 ரூபா ஒவ்வொருவருக்கும் அந்த நிலுவைத் தொகை கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு மீதி 17,000 ஆஃப்டர் எலெக்ஷன் அவங்க ஜெயிச்ச பிறகு கொடுப்பாங்க. ஸோ இப்படி இருந்தால் எப்படி நம்மளுக்கு 17,000 வரணும், நம்ம ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு திமுக அந்த தேர்தல் வாக்குறுதியை சொல்லும் அப்படின்னு தான் நம்புவதாக, அதாவது தான் கணிப்பதாக பத்திரிகையாளர் மணி சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான். திமுக இதுவரைக்கும் அந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதி சொல்லலை. ஒருவேளை அப்படி கொடுத்தாலுமே அது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் கிடையாது. 27,000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மா ஒன்றும் கொடுக்க முடியாது. ஸோ கரண்ட் பில் பல மடங்கு ஏறும், பஸ்ஸு பல மடங்கு ஏறும். இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் டேலி பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த 27,000 கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி எந்த சலுகை பண்ணாலும் அது ரொம்ப 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 அடித்தட்டு மக்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. அவங்களுக்கு ஜாலி தான். மீடியமாக இருக்கிறவங்க, ஹையாக இருக்கிறவங்க, அந்த ரொம்ப மோசம் அடித்தட்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்குன்னா பாதிப்பு அதிகம். இவர் கணிப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. பட் அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது திமுக தேர்தல் அறிக்கையை சொன்னால் தான் தெரியும். அது நடக்காமல் போனாலும் நல்லது தான். ஏன்னா இது கொடுத்த இப்போவுமே 11 லட்சம் கோடி இருக்குது கடன். இன்னும் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உண்மையான சந்தோஷம் ரொம்ப 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 அடித்தட்ட மக்களுக்கு மட்டும்தான் அது சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்க வாங்கினாலும் அதே மாதிரி திரும்ப கொடுக்குற வேண்டி இருக்கும்.